ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஈவினிங் vlog தான். டீ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி பெரிய காலிஃப்ளவர் இருந்ததாக இதை வச்சு 65 ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இதில் ஒரு முக்கால் பூ அளவு எடுத்துக்க போகிறேன். 4 பேர் இருந்தால் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நல்லா பெரிய காலிஃப்ளவராக இருந்தது. இது வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம இதில் ஏதாவது பூச்சி போட்டு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஸோ தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வச்செல்லாம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு சுடு தண்ணி, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா எதுவும் பூச்சி புழு இருந்தால் வந்துடும். அப்புறம் நல்லா அலசிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பக்கோடாக்கெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் சுடு தண்ணி இல்லைன்னா வெறும் பச்சை தண்ணி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா காலிஃப்ளவர் மாதிரி வேக வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2-3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ட்ரையாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாக்கி தேவையான மசாலாவுமே கூட குட்டி பவுல்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிச்சிட்டு 2-3 தடவை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எதுவும் அலசுறப்போ இல்லை க்ளீன் பண்ணுறப்பே கூட புழு எதுவும் இருக்கான்னு பார்த்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரே பிரச்சனை, இதில் புழு ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இப்போ மிக்சிங் பவுலில் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம். தயிர் கூட இல்லைன்னா எலுமிச்சம்பழத்துக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது போக கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தெளிச்சிட்டு இந்த மாதிரி மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரில் முதல்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். ஸோ மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 2 கொத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம். அதில் இருக்க ஈரப்பதத்திலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாவு வந்து ஃபுல்லாக எல்லா இதுலேயும் கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்துட்டு அப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா 1-2 ஸ்பூன் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக. என்ன பண்ணலாம், இப்படியேவும் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்லா பக்கோடா மாதிரி வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதை அப்ளை பண்ணிவிட்டு போட்டு எடுத்தோம்னா அது கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நல்லா பக்கோடா மாதிரி வரும் அது. இப்போது டீக்கு வச்சிடலாம். அந்த பக்கம் எண்ணெய் சூடு ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். சைட் பை சைடு டீயும் ரெடி ஆகிடும். நமக்கு சுட சுட 65ம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ டீ தூள், கொஞ்சம் ப்ரௌன் சுகர் அதிலே போட்டுற போகிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கணும். ப்ரௌன் சுகர் பேக்கிங்க்குன்னு வாங்கியிருந்தேன் நான், கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு. அது பாக்கி இருந்தது. சரி, அதை கொஞ்சம் டீக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் பெருசாக மூவிலாம் ஒன்றும் பார்க்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. சூக்ஷ்மதர்ஷினி மட்டும் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, பட் ஓவர் ஹைப் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப புது கதை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. லாஜிக்காக பார்த்தாலுமே கூட அவ்வளோவா இது இருக்காது. பட் நஸ்ரியா நசீமுக்காக பார்க்கலாம், ரொம்ப நாள் கழித்து நடிச்சிருக்கா இல்லையா, அதனால. ஸோ ஏதாவது நல்ல மூவி சீரீஸ் இருந்ததுன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி
மலையாளம் எதில் இருந்தாலும் சஜஷன்ஸ் கொடுங்க, பார்க்குறேன். முந்தி மாதிரி இப்போது டைம் இல்லை. பிக் பாஸ் வந்தப்போ டெய்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கனால எதுவும் பார்க்கவும் அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அந்த பக்கம் பாலும் சேர்த்தாச்சு டீயில். ஸோ பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லாத்தையுமே கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் பசங்க ஸ்டடீஸில் பிஸியாக இருப்பீங்க இல்லையா? 10th 12th பசங்களுக்குலாம் போர்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ப்ரீ போர்டெலாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களும் டென்ஷனாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ் நமக்கும் அதுக்கு மேலே டென்ஷனாக இருக்கும். எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபி என்னுள்ள ரொம்ப வருஷம் முன்னாடி முடித்தனால எனக்கு அது மறந்தே போச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு. ஸோ யார் யாரெல்லாம் குழந்தைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிடுங்க. டேஸ்ட் பார்க்குமா முறுமுறுன்னு சூப்பராக வந்துருக்கு. ஸோ குழந்தைங்கள்லாம் இப்போ இருக்கவங்க புத்திசாலியாக தான் இருக்காங்க. என்ன பண்ணணும் 12th முடிச்சுட்டு அப்படின்னு அவங்களே நல்லா சூப்பராக டிசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மூக்க நுழைக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நல்லது தான். ஸோ நம்ம டிசைட் பண்ணுறதை விட அவங்க லைஃப்பை அவங்களே டிசைட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் போச்சு எங்கள் ஈவினிங். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.